காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா. 63 நாயன்மார்கள். இதில் நாம் இன்று காண இருப்பது அறிவாட்டாய நாயனாருடைய புராணம். அவர் எங்கு பிறந்தார்? சோழ மண்டலத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்திருக்கும் திருத்துறைப்பூண்டியின் அருகில் கணமங்கலம் என்னும் ஊரில் அவதரித்த சிவனடியார். கண்ணந்தமங்கலம் என்றும் அழைக்கப்படும் அவருடைய அவதார தலம். வேளாளர் குடியில் பிறந்தவர். பெரும் செல்வந்தர். நிறைய நிலங்களை வைத்துக்கொண்டு அதன் மூலம் வரக்கூடிய வருமானத்தை அத்தனையையும் சிவனுக்கென்றே அர்ப்பணிப்பவர். என்ன தொண்டு செய்தார்? திருவமுது செய்வித்தார். கணமங்கலம்னு சொன்னோம் இல்லையா, அவர் பிறந்த ஊர். அதற்கு பக்கத்தில் தண்டலைச்சேரி, அங்கே அமர்ந்து அருள்பாலிக்கும் நீல்நெடுநாதர், ஸ்திர புத்தீஸ்வரர்னு திருநாமம் இறைவனுக்கு. அந்த சிவனுக்கு ஒவ்வொரு நாளும் சம்பா அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா, அதனால் செய்யக்கூடிய அரிசி சோறு, செங்கீரை வெஞ்சனம், உப்பில் ஊற வைத்த மாவடு கொண்டு போய் இறைவனுக்கு சமர்ப்பிப்பார். இறைவன் அதை சாப்பிட்டு முடித்ததற்கு அடையாளமாக ஒரு சத்தம் கொடுப்பார், விடேல் என்ற ஒரு சத்தம். அந்த சத்தத்தை கேட்டதற்கு பிற்பாடுதான் அவர் இறைவன் அடியார்களுக்கு அமுது படைப்பார், பிரசாதத்தை விநியோகிப்பார். இது ஒவ்வொரு நாளும் நடந்து வந்த தொண்டு. அவருக்கு நல்ல இல்லற துணை கிடைத்தது. மனைவியும் அவருடன் சேர்ந்து கொண்டு அந்த திருத்தொண்டினை அற்புதமாக செய்து வந்தார்கள் இருவரும். சிவன் இறைவன் அடியார்களுக்கென்றே ஒரு ஆயுதம் வைத்திருப்பார், வறுமை என்னும் ஆயுதம். அதை கொடுத்தார். மலையென இருந்த செல்வம் மடுவென குறைந்து விட்டது. அவருக்கு குன்றென இருந்தது தரை மாதிரி ஆயிடுச்சு. என்ன செஞ்சாரு? அவர் பெரிய வேளாண் குடும்பத்தில் பிறந்தவர் என்று சொன்னோம் அல்லவா, பெரிய நிலப்பிரபு மாதிரி வைத்திருந்தார் நிறைய நிலங்கள். ஆனால் இப்பொழுது என்ன ஆச்சு? இன்னொருத்தர் கழனிக்கு கூலிக்கு நெல் இருக்கக்கூடிய நிலைக்கு தள்ளப்பட்டார். வறுமை. ஆனால் அப்பொழுது கூட அந்த திருத்தொண்டினை விடாமல் செய்து வந்தார். அவருடைய வைராக்கியம் அது. ஒவ்வொரு நாளும் இறைவனுக்கு நான் ஸ்திர புத்தீஸ்வரருக்கு திருவமுது செய்விப்பேன், இதை ஒவ்வொரு நாளும் செய்வேன் என்ற திட சங்கல்பம் இருந்தது அவரிடம். இப்போ என்ன ஆச்சுது? கழனியில் செந்நெல் விளைஞ்சிட்டு இருந்தது இல்லையா, அது மொத்தமும் கார்நெல்லாம் இருந்தால் என்ன பண்ண முடியும்? படைக்க முடியாது இல்லையா. செந்நெல்லாம் இருந்தால் தானே படைப்பேன்னு சொன்னார் அவர். ஆனால் அவர் என்ன செஞ்சார்? கூலிக்கு வேலை செஞ்சு செந்நெல் கிடைச்சதானாக்கா அதை இறைவனுக்குன்னு கொடுப்பார். கார்நெல்லை தனக்கு வச்சுக்குவார். அது கொஞ்சம் தரம் குறைந்தது, அதை தனக்கென்று வைத்து கொள்வார். இறைவன் என்ன செஞ்சார்? செந்நெல்லாவே விளையும்படி செஞ்சிட்டாரு. ஆனால் அப்போ கூட சோதிக்கிறாரு, தொடர்ந்து செய்வாரா, எப்படி தனக்கென்று வைத்து கொள்வாரா செந்நெல்லை என்று பார்த்தார். ஆனால் இவர் என்ன செஞ்சார்? தாயனார் தண்ணீரை குடித்து கொண்டாவது அந்த திருத்தொண்டினை செய்தார், தொடர்ந்து செய்து வந்தார். ஒரு குடிசையில் தான் இப்போ அவருக்கு வீடே. மனைவி இருக்காங்க. தண்ணீர் தான் அவருக்கு ஆகாரமாக போச்சுது. தோட்டத்தில் கீரை இருக்குது, அதை பறித்து அந்த அம்மையார் சாப்பாடு மாதிரி செய்வாங்க. அதை இவர் சாப்பிட்டுட்டு இறைவனுக்கு தொண்டு செய்வார். கடும் வறட்சியை கொடுத்தார். நிலங்கள் பாலம் பாலமாக வெடிக்கக்கூடிய வறட்சி, அதையும் கொடுத்து விட்டார். அப்போ என்ன செஞ்சார் அவர்? நீரையே ஆகாரமாக உட்கொண்டார் தொடர்ந்து பல நாட்கள். ஆனால் செந்நெல் அரிசி சாப்பாடு படைப்பார் பாருங்க, அதை மட்டும் அவர் விடலை. ஒரு நாள் என்ன செஞ்சார்? அவர் மனைவியோடு புறப்பட்டார், ஸ்திர புத்தீஸ்வரருக்கு திருவமுது செய்விக்கலாம் அப்படின்னு. இவர் முன்னாடி நடந்து போகிறாரு. கூடையில் என்ன வச்சுருக்காரு? சம்பா அரிசி சாப்பாடு, செங்கீரையால் செஞ்ச வெஞ்சனம், உப்பில் ஊறிய மாவடு, அதை எடுத்துக்கொண்டார். பின்னாடி அவருடைய மனைவி தொடர்ந்து வராங்க. அந்தம்மா என்ன வச்சுட்டு இருந்தாங்க கூடையில்? பஞ்சகவ்யம்னு சொல்லுவோம் இல்லையா, சிவனுக்கு உகந்த அந்த பொருட்கள், ஆவினுடைய ஆனைந்துன்னு சொல்லுவாங்க. 5 பொருட்கள்: பால், தயிர், நெய், கோமியம், சாணம், இது அடங்கிய ஒரு மட்கலம். இந்த மண்பாண்டத்தில் வச்சுக்கிட்டு அந்த அம்மாவும் பின்னாடி வராங்க. இவர் பல நாள் சாப்பிடல இல்லையா, பட்டினி. அப்போ என்ன ஆச்சுது? அவரால் உடம்பு தளர்ந்து போயிடுச்சு, தொடர்ந்து நடக்க முடியலை. நிலம் பிளவுபட்டிருக்குன்னு சொன்னோம் இல்லையா, அந்த வழியாக தானே நடந்து போய்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த பிளவில் இவருடைய கால் மாட்டிக்கிச்சு. ஒரு கால் எடுக்க முடியல, சோர்வு. அப்போ என்ன பண்ணார்?
சரிஞ்சு கீழே விழப்போகிற வேளையில் அவருடைய மனைவியார் தாங்கி பிடித்து கொள்ளலாம் என்று பார்த்தார். அவங்க தலையிலையும் அந்த பாரம் இருக்கு, அந்த ஆணைந்து சுமந்து கொண்டு போகிறார். ஆனால் பிடித்தும் தடுக்கி விழுந்து விட்டாரே இறைவனடியார். சிந்தி சிதறி விட்டதே சாப்பாடு. எவ்வளோ மன கஷ்டம் அவருக்கு. இன்றைக்கு அமுது படைக்க முடியவில்லையே இறைவனுக்கு, இன்றைய நாள் ஆகாரம் கொடுக்க முடியவில்லையே சிவனுக்கு. மனம் தளர்ந்து போச்சுது. ஆனால் என்ன நடந்தது பாருங்க, அந்த நிலம் பிளவுல மாவடு விழுந்தது இல்லையா? அப்போ அந்த மாவடு கடிக்கிற சத்தம் கடுக்கென்று கேட்டது. இவருக்கு துயரம் மேலிட என்ன செஞ்சாரு, கதிர் இருக்கிற அருவாலை எடுத்து தன்னுடைய கழுத்தையே அரிஞ்சிக்க துணிச்சிட்டார். இன்னைக்கு என்னால் கொடுக்க முடியலையா ஐயனுக்கு சாப்பாடு, இந்த உயிர் இருந்தா என்ன போனா என்ன, இன்னைக்கு கொடுக்க முடியலன்ற அந்த ஒரு மன வேதனை அவருக்கு. எடுத்து அறிந்து கொள்ள முற்பட்டார். அப்போ ஒரு கை மாவடு கடிக்கிற சத்தமும், இன்னொரு கை அது சிவனுடைய கை அவருடைய தாயனாருடைய கையை பிடித்து கொண்டது. விடியல் என்ற சத்தமும் கேட்டு விட்டது. அதுதானே அவர் எதிர்பார்த்த சத்தம். அதை கேட்டால் அவர் ஆகாரம் உட்கொண்டு விட்டார் இறைவன் என்பதற்கு அர்த்தம். இதையும் செய்தார் அல்லவா இறைவன். இதுதானே வரலாறு. என்ன தெரிஞ்சுக்கலாம் பாருங்க. கொஞ்சம் கஷ்டம் வந்தாலே நம்ம என்ன நினைக்கிறோம், தினந்தோறும் இறைவனை நினைக்கிறேன், என் மேலே கருணை இல்லையா இறைவா அப்படின்னு நினைக்கிறோம். தொடர்ந்து வறுமையை கொடுத்து வறட்சியும் கொடுத்தாரு. இன்னைக்கு என்னால் அமுது படைக்க முடியலையே இறைவனுக்குன்னு நினைக்கிறாரு. என்ன ஒரு பக்தர் இவர். இறைவன் தான் பித்தன்னு நினைச்சா அவருடைய பக்தரும் பித்தராவா இருப்பாரு? அப்படித்தானே நினைச்சாரு தாயனார். என்ன அருமையான பெயர் பாருங்க அவருக்கு, தாயனாராம். இறைவனுக்கே தாயா தான் இருந்திருக்காரு அவரு சாப்பாடு படைக்கிறதுல. அறிவாட்டாய நாயனார் என்பது இறைவனிட்ட திருநாமம். ஏன்னா அறிவாலால் அவர் தன்னுடைய கழுத்தை அறிஞ்சிக்க போயிட்டார் இல்லையா. சுந்தரமூர்த்தி நாயனார் பாடுறாரு திருத்தொண்ட தகையில, எஞ்சாத வாட்டாயன் அடியார்க்கும் அடியேன்னு. இறைவன் ரிஷப வாகனத்தின் மீது தோன்றி அருள் கொடுக்கிறார். உனக்கு சிவபதம் அளிப்போம், நீ கைலாயத்திற்கு செல்லலாம். என்ன அருமையான ஒரு வரலாறு. இறைவனுக்கு அமுது படைப்பதன் மூலமும் சிவபதத்தை அடைய முடியும் என்பது தாயனார் நமக்கு கொடுக்கும் சான்று. நாமும் வணங்கலாமே அறிவாட்டாய நாயனாரை, வணங்கி அவருடைய அருளை பெறலாமே, சிவனுடைய அருளை. வாழ்க சிவனடியார்கள், வளர்க சைவ நெறி, காக்கும் கரை விநாயகருக்கு சரணம், பூண்டி மகானுக்கு அரோகரா.